அடேங்கப்பா, ஒரே கலைபரமா இருக்குதே, ஒரே கூட்டங்க. நடுவுல நம்ம டோயி சோங் சட்டையெல்லாம் கழட்டிட்டு மலை மாதிரி நிக்கிறாரு பாருங்களே. அவரு கால் கிட்ட ஒரு பெரிய ஸ்டோன் பாறை கிட்டத்தட்ட 1000 பி இருக்குமாம். சுத்தி இருக்கிறவங்க ஒரே ஆர்ப்பாட்டம். பெட்டிங்காக ட்ரேல காயின்ஸா தூவி எறிகிறாங்க. ஆனா அந்த 2 பேரு மட்டும் அமைதியா இவன் சாதாரண கேம்ப்ளர்ல இல்ல, வேற மாதிரி ஆளுன்னு நோட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு தான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து புதுசா ரெக்ரூட் ஆகி வந்திருக்கானாம். என்னமோ தெரியல, நேரா இந்த கேம்பிளிங் டென்குள்ள வந்து சேலஞ்சில் குதிச்சிட்டான். டென்ஷன் எகிரி அடிக்குது. ஒருவேளை நம்ம டோயி சோங் அந்த ஜெயண்ட் ஸ்டோன் தூக்கிட்டா அவனை சப்போர்ட் பண்ண கேம்ப்ளர்ஸ் எல்லாம் பணக்காரங்க ஆகிடுவாங்க. புக்கிசம் ஹவுஸ்காரங்களுக்கும் அடி வைத்த கலக்கும். கூட்டத்தோட சேர்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. எல்லாரோட நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் என்ன, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டோயி சோங் அந்த ஸ்டோனை பிடிச்சு சங்கிலியில இருந்து அப்படியே தூக்கிட்டாரு. அவ்வளவுதான், அந்த இடமே வெடிச்சிருச்சு. கேம்ப்ளர்ஸ் எல்லாம் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. அவங்க ஃபேஸஸ்ல த்ரில். ஹாலோனர் மட்டும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. கோவத்தை மறைச்சிக்கிட்டு ஃபோர்ஸ் காமா நிக்கிறாரு. யோ, நஷ்டம் வந்துடுச்சே, கொடுமையா இருக்குதே. ஸ்பார்க் உரிமையாளர் டக்குன்னு ஒரு பிளான் போட்டாரு. ஆளுங்களை வச்சு வாண்டட் ஸ்கெட்ச் எல்லாம் ரெடி பண்ணி ஊரெல்லாம் பரப்ப சொன்னாரு. டோயி சாங்க்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அந்த டிராயிங்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா திரும்பி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம தாவோ புக்மேக்கர் கிட்ட ஜெயிச்ச காசை எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டாரு. அப்போ பாருங்க, ஒரு மீட்டியர் விண்ண கிழிச்சுக்கிட்டு பயங்கர சத்தத்தோட சைனா பிளெயின்ஸ்ல இருந்த காட்டுல விழுந்து நொறுங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்ல ஒரே ஜனங்க கூட்டம், ஒரே பரபரப்பு. டேபிள் மேல ஏகப்பட்ட டிராயிங்ஸ். தாவோ சார் அதை ஒவ்வொன்னா உத்து பார்த்துட்டு இருந்தாரு. ஷியா பேன்னு ஒரு டோஃப் விற்கிறவர் வந்து, இந்த ஸ்கெட்ச் எல்லாம் சரியில்லை சாமி, ஏதோ மார்க்கெட்ல இருக்கிற ஆளுங்கள மாதிரியே வரைஞ்சு வச்சிருக்காங்க. கடைக்காரங்க நாய்ங்க விளையாடுற பசங்கன்னு யாரையாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா தாவோ அசரவே இல்லை. ஒரு ஆபீசரா அந்த ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரியே இருந்தா போதும், யாரா இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டுருவேன்னு உறுதியா இருந்தாரு. அப்போ பாருங்க, ஒருத்தர் டென்ஷனா பதட்டமா கூட்டத்துல நெளிஞ்சுக்கிட்டு போனாரு. தாவோ டக்குன்னு ஒரு ஸ்கெட்சை எடுத்தாரு. அந்த மனுஷனையும் அந்த ஸ்கெட்சையும் கம்பேர் பண்ணி பார்த்தாரு. சந்தேகம் முத்தி போச்சு. அடேங்கப்பா! அதே நேரம் ஷியாவோ பேஸ் டிவைஸ் லைட் எரியுது. அந்த மனுஷன் லிஸ்ட்ல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. டாவோ மின்னல் வேகத்துல ஆக்ஷன்ல இறங்குறாரு. அந்த டார்கெட்டை ஒரு பெரிய ஸ்டால்ஸ்ல பின் தொடர்ந்து போறாரு. யாரும் பார்க்காத மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அப்புறம் மேல ரூஃப் டாப்ஸ்ல ஏறி அங்க இருந்து ஃபாலோ பண்றாரு. கடைசியில அந்த ஆளு ஒரு இன்னுக்கு வந்து சேர்றான். நெத்தியில வேர்வை வழிய ஒரு பெரிய ரூம் வேணும்னு கெஞ்சிடறான். ஆனா கூட ஒரு பெட் ஃபிஷ்ஷை வச்சிருந்ததால ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்கு போல. மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த டாவோ சோங் அந்த சீன் கண்ணை வச்சு அடுத்தது என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரூம் கிடைக்காத கோவத்துல அந்த ஆளு யாரும் எதிர்பார்க்காத ஒரு மூவ் பண்ணிடுறான். என்னது, அவனோட அந்த ஹார்ம்லெஸ் பெட் ஃபிஷ் திடீர்னு ஒரு பெரிய மிருகமா மாறுதா? அதுவும் மனுஷனை அப்படியே முழுங்குற அளவுக்கு பெரிய வாயோடவா? கண்ணிமைக்குற நேரத்துல ஒரே ரணகலம், ஒரே குழப்பம். ஒரு ஸ்டாஃப் மெம்பர் அதை தடுக்க போறாரு. ஆனா அந்த மிருகம் அவரை அப்படியே கிழிச்சு போட்டுடுச்சு. கெஸ்ட்ஸ் எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. தூரத்துல இருந்தே ஷியாவோ பே அந்த பயங்கரத்தை பார்த்துட்டாங்க. உடனே ஒரு டேபிள் தூக்கி அந்த மிருகத்தின் மேல போட்டு அதை மடக்கி பிடிக்கிறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மிருகத்தை ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்றாங்க. ஆனா அந்த மிருகத்தோட பலம் தாங்க முடியல, அடங்க மறுக்குதே. அடேங்கப்பா, அது ஒரு வெறித்தனமான ஆட்டம் போட்டுக்கிட்டு தடன்னு எல்லா ரூஃப் டாப்ஸ்லையும் எகிரி குதிச்சு ஓடுது. அப்போ பாருங்களேன், நம்ம டாவ்சாங் மேல இருந்து டமார்னு குதிச்சு அவரோட ஸ்வோர்டு வச்சு தாக்க போறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் அதுக்குள்ள ஹைட்டா கிளைம்பிங் பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சு. டாவ் விடாமுயற்சியா சேஸ் பண்ணிட்டு போறாரு. அதே டைம்ல நம்ம ஷியாவோபே வேற லெவல்ல அவங்களோட ஹிடன் ஸ்கில்ல காட்டுறாங்க பாருங்க. அவங்களோட பாடி அப்படியே தின் ஸ்கார்ஃப் மாதிரி மாறி அப்படியே காத்துல ட்ரிஃப்ட் ஆகி அந்த கிரியேச்சர் பின்னாடியே போகுது. கொஞ்ச நேரத்திலேயே ஷேப் மாறி 3 லைவ்ஸ் பார்லர்னு ஒரு பிராத்தல் வாசல்ல லேண்ட் ஆகுறாங்க. அவங்களோட மேஜிக் டிவைஸ் வச்சு அந்த மான்ஸ்டர் டக்குன்னு ட்ராக் பண்ணி அந்த பில்டிங் உள்ள போறாங்க. யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு அவங்க ஷேப்பை ஒரு மேன் மாதிரி மாத்திட்டு டோர் வழியா நைஸா உள்ள போயிட்டாங்க. அதே டைம்ல டாவ்சோங் வேற சைட்ல இருந்து என்டர் ஆகுறாரு.
2 பேரும் ஒருத்தர் மோதி உஷாரா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கஃபில் டாவோட கை ஷாவோபேயோட செஸ்ட்ல பட்டு ஷாக் ஆயிடுச்சு. அப்போதான் அவருக்கு தெரியுது ஒரு உமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்னு. உடனே டாவுக்கு ஜோமே ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க அடிக்கடி விசிட் பண்ற கார்டிசன் அவங்கள தேடி பிராத்தல்குள்ள போறாரு. ஆனா ஷாவ் மே மேல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி சந்தேகம் வந்துடுச்சு. க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடேங்கப்பா, ஜோமே சாதாரண பொண்ணு இல்லிங்கோ, ஒரு மான்ஸ்டர் ஆச்சே. ஆமாங்க, அழகான முகமூடிக்குள்ள ஒரு பயங்கரமான ராட்சசி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா. ஷியாவோபே அவளை நெருக்கினதும் ஜோமே உடைஞ்சிட்டா. ரூமுல ஒரு கிரீச்சர் ஒளிஞ்சிருக்கிறத ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்னங்க, ஷியாவோபே வேகமா அந்த ரூமுக்கு போனா. ஐயையோ, மீன் இருந்த பாட் காலியா இருந்துச்சு. ஆனா அவ கண்ணு டக்குன்னு சுவத்துல இருந்த பெயிண்டிங் மேல போச்சு. என்ன ஒரு பெயிண்டிங்? அமைதியா நீந்திக்கிட்டு இருந்த கோய் ஃபிஷ்ஷுங்க. ஆனா அதுல ஒரு மீன் மட்டும் லைட்டா ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஷியாவோபே நெருங்க அந்த மீன் பெயிண்டிங்ல இருந்து வெடிச்சு தெரிச்சு ஓட பார்த்துச்சு. மின்னல் வேகத்துல கையில இருந்து நெட்டை வீசி அந்த பீஸ்டரை மடக்கி பிடிச்சிட்டா. அடேங்கப்பா, அந்த என்சாண்டட் நெட் சும்மா விடாம பிடிச்சிக்கிச்சு. விடாம அடின்னு அடிச்சு அந்த கிரியேச்சர் அசையாம ஆக்கிட்டா. இனிமே அது தொல்லை கொடுக்காது. அப்புறம் அவ கவனம் வேற ஒரு பெயிண்டிங் மேல போச்சு. அது மட்டும் தனியா தெரிஞ்சுது. டாவ் சோங் கரெக்டா அந்த டைம்ல உள்ள வந்தாரு. என்ன ஒரு சீனு! சிங்மிங் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற ரிவர் சைட் சீன். ஆச்சரியமா சாவ் ஜோமே கிட்ட இத பத்தி கேட்டா. அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல் சொந்தமானது, அவங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்காக இங்க விட்டுட்டு போனாங்கன்னு ஜோமே சொன்னா. செம்ம ட்விஸ்ட். சரிங்க, கேளுங்க, எடுத்துட்டு போறேன், கண்டிப்பா 2 மணி நேரத்துல திருப்பி தர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. டாவோவோ தன்னோட கடமையை செஞ்சே தீரணும்னு அந்த பெயிண்டிங் அஃபிஷியல் எவிடன்ஸா பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஷியாவோ என்ன பண்ணா தெரியுமா? கொஞ்சம் கூட ஸ்ட்ரகிள் இல்லாம ஒரே ஒரு பவர்ல டாவோவை நாக் அவுட் பண்ணி அவனோட மெமரியை இரேஸ் பண்ணிட்டா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல நம்ம தைச்சி சோங் ஒரு சந்தையில உட்கார்ந்து இருக்கான். அதுவும் ஒரு பிரெட் ஸ்டால் முன்னாடி. பிரெட் விற்கிறவன் 200 பிரெட்டை எடுத்து அவன் முன்னாடி வச்சு, நீதானே ஆர்டர் பண்ணன்னு கேட்கிறான். டாவோ இல்லைன்னு சொன்னா சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஆமா நீதான் ஆர்டர் பண்ணன்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மண்டைக்குள்ள ஏதோ கேப்ஸ். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்படி உடைந்த நினைவுகளுக்கும் டார்க் ஃபோர்ஸஸும் நடுவுல மாட்டிக்கிட்டு இதோ லெஜெண்ட் இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த சந்தையில இருந்து ரொம்ப தூரத்துல ஃபோர்ஸஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பேட்டில் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. அந்த பேட்டில் தான் இந்த வேர்ல்டோட ஃபியூச்சர் டிசைட் பண்ண போகுது. ஸோ வெல்கம் டு த 1000 ஃபேஸஸ் ஆஃப் தூஜா. வேற எங்கேயோ ஷியாவோபே 2 முக்கியமான திங்ஸோட போயிட்டு இருக்கான். ஒரு கேப்சர்ட் மான்ஸ்டர். ஆஹா, இனி என்ன நடக்கும்னு பாப்போமா? அடேங்கப்பா, ஒரு ஃபிஷ்ஷும் ரொம்ப சந்தேகமான ஒரு பெயிண்டிங்கா. இவன் நேரா வூ கிளானோட ஹிடன் பேஸ் போயிட்டா. இவங்க யார் தெரியுமா? நம்ம எர்த் அ டார்க் செலஸ்டியல் பீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த வந்த ஏன்ஷியன்ட் ஆர்டர். டார்க் ஸ்கைன்னு சில கிரீச்சர் இருக்காம். மனுஷனை அடிமையாக்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் போனதும் ஷியா அந்த மான்ஸ்டரையும் பெயிண்டிங்கையும் அவளோட ஃபெல்லோ வாரியர் கிட்ட கொடுத்தா. எல்லாரும் சேர்ந்து அந்த நியூ த்ரெட்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த கிரீச்சர் எல்லாம் திடீர்னு வர ஆரம்பிச்சிருக்குன்னு க்ளூ எல்லாம் சேர்த்து பார்த்தாங்க. மாஸ்டர் வாங் அந்த கிளானோட ஹெட் அந்த ஃபிஷ் மான்ஸ்டர் சாதாரண பீஸ்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இது ஒரு ஸ்பையாம். நம்ம வூயின் கிளானோட ஹிடன் பேஸ் ட்ராக் பண்ண வந்திருக்கு. சீக்கிரமே மாஸ்டர் வாங் ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி வந்திருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும் கிளானோட பவர் இந்த டார்க் ஸ்கை கிரீச்சரோட அட்டாக் தாங்க முடியாதுன்னு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஹெல்ப் கால் பண்ணிட்டாரு. எல்லா வூ வாரியர்களும் ட்ரேட்டர் ஒர்க்கர் ரோல்ல இருந்து பேஸ் ஓடி வந்துட்டாங்க. ஒரு பிரைவேட் ஐயையோ. அடேங்கப்பா, கவுன்சில்ல மாஸ்டர் வாங் ஒரு பயங்கரமான உண்மையை சொன்னாருப்பா. அந்த கருப்பு ஆகாயத்து மான்ஸ்டர்ஸ் எதிரா நிக்க ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குதாம். அது என்னன்னா டியூயிங்காங்கிற பழங்காலத்து ரெலிக். ஆனா இது சாதாரணமா யார் வேணாலும் யூஸ் பண்ற வெப்பன் கிடையாதாம். தலை எழுத்துப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஹேர் தான் அது சொந்தமாம். அதனால தான் ஜுகாங்கிற நம்மளோட ஷார்ப்பான ஃபைட்டர் ஒருத்தரை இந்த சக்சஸரா கண்டுபிடிக்க அனுப்பி வச்சாங்களாம். ஆனா என்ன கொடுமைப்பா, ஜுகா இன்னும் திரும்பி வரல. மிஷன் இன்னும் அப்படியே பெண்டிங்ல இருக்குது. டைம் வேற டிக் டிக்னு போய்கிட்டே இருக்கு. மாஸ்டர் வாங்குக்கு பொறுமை இல்லாம போயிடுச்சு. அதான் லூ யாங் நேரா போய் கிராண்ட் ஒரக்கிள் பார்க்க போயிட்டாரு. ஒரு நிழலான உருவம், அவர்கிட்ட ஒரு டிவைன் வெப்பன் இருக்குதான், வேர்ல்ட் டெஸ்ட்ராயர்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. கிளான் பேஸ்ல ஷியாவோ மின்னல் வேகத்துல பாதுகாப்பை பலப்படுத்துறாப்பா. வூ மெம்பர்ஸ் மட்டும்தான் புரியிற சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வாரியர்களுக்கு முக்கிய ஆர்டர்களை கொடுத்தா.
ஜுகா திரும்பி வந்தா என்ன பண்ணணும்னு ஒரு கோடட் மெசேஜ் வேற வச்சா. அதே நேரத்துல ஜுகா சோங்ல ஒரு குருடனா நடிச்சிட்டு ஜின்சி கிளினிக்ல மெடிசின் படிக்கலாம்னு பார்க்கறான். ஆனா அவனோட ஆக்டிங்குக்கு அங்க வேலையே இல்லையா. ஐயோ பாவம், கருணை உள்ளம் கொண்ட ஒருத்தரு. அந்த ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஹெல்ப்லெஸ் ஆன மனுஷனா பார்த்து வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஜுகா இருக்காரே, அவரோட திறமைய காட்டி எல்லாருடைய தாட்ஸையும் தூள் தூளா நொறுக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? ஸ்டெடியான வார்த்தைகளால காம்ப்ளெக்ஸ் மெடிக்கல் டியாஸ் எல்லாம் கொட்டி டாப் பிசிசியன்ஸ் தெரிஞ்ச அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் எல்லாம் சொல்ல கிளினிக்கோட ஹெடே மிரண்டுட்டாரு. அவரோட ஷார்ப் மைண்டை பார்த்து டெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாரு. ஜுகா அவங்களுடைய டேஞ்சரான பேஷண்ட்டை கியூர் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் காலி. நம்ம ஜுகாவும் ஒத்துக்கிட்டாரு ஒரு போடு போடுன்னு. மெயின் பில்டிங்ல இருந்து தூரமா ஒரு கேவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த பேஷண்ட்டை அங்கதான் வச்சிருந்தாங்க. உள்ள போனதும் டோர் லாக் ஆயிருச்சு. ஜுகா அமைதியா தன்னுடைய கண்ணை திறந்து என்ன சேலஞ்ச் வெயிட் பண்ணுதுன்னு பார்க்க ஆசைப்பட்டாரு. அங்க தனியா ஒரு பொண்ணு புக்கை சாந்தமா படிச்சிட்டு இருந்தா. நம்ம ஜுகா மெதுவா அவளை நோக்கி போனாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஃபர்ஸ்ட் அவளோட பேச ஆரம்பிச்சாரு. அவளை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன பேக்ல இருந்து சிம்பிளா ஒரு ஃபுட் எடுத்து அவளுக்கு கொடுத்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவளோட பயத்தை போக்கணும்ல. அந்த பொண்ணுக்கு எந்த நேமம் கிடையாது, ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரியும் கிடையாது. ஆத்தாடி என்ன ஒரு கொடுமை! ஐயோ பாவம், ஒரு ஃபேமிலி கூட இல்லையா? ஜுகா அவளோட கையில பளிச்சுன்னு ஒரு ரெட் சர்க்கிள் பார்த்துட்டு அவளை சர்க்கிள்னு கூப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆஸ்பத்திரியில இவ ஒரு த்ரெட்னு சொன்னாலும் சர்க்கிள் பார்க்க சாந்தமா நல்லா ஹெல்தியா அவன் கொடுத்த ஃபுட் அமைதியா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஜுகா ஒரு டவுட், இவளுக்கு ஒண்ணுமே இல்லையோன்னு. ஹால்ஃபெஸ்ட் அவ சாப்பிட்டு முடிச்சதும் அவளை வாக் அவுட் பண்ண கூட அவன் நினைச்சான். ஆனா அதுக்குள்ள ஏதோ மாறிடுச்சு. சர்க்கிளோட கண்ணுங்க ஷார்ப் ப்ளூவா மாறிடுச்சு. ஒரு செகண்ட்ல ஒரு ஸ்கிரீம் குகையை கிழிக்கிச்சு. அது ஜூகஸோடது. வெளியில கிளினிக் ஒர்க்கர்ஸ் உறைஞ்சு போயிட்டாங்க. பயம் அவங்கள அவ்வளவுமா பிடிச்சது. கதவை விட்டு ஓடிட்டாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கவே பயம். அதே நேரத்துல கைஃபாங் சிட்டியில ஒரு ட்ரபிள். அந்த மவுண்டன்ல விழுந்த மீட்டியர் இப்போ ஓப்பன் ஆச்சு. வில்லேஜ்காரங்க திகிலா பார்த்தாங்க. ரெடாம்ஸ் கணக்கில்லாம வெளியே வந்து எல்லா திசையிலையும் ஊர்ந்து போச்சு. பூமி நடுங்கிச்சு. ஒரு பெரிய குவேக் வந்து நிலத்தை பிளந்துச்சு. வீடுகளை தரைமட்டமாக்கி சிட்டியை கேஆஸ் ஆக்கிடுச்சு. மீட்டியர் விட்ட பெரிய கிரேட்டர்ல இருந்து ஒரு பெரிய ரெட் பீஸ்ட் எழும்பி வந்துச்சு. அதோட உடல் க்ளோயிங்கா இருந்துச்சு. அடேங்கப்பா! பயத்தில் அலரும் முகம், பயத்தில் அலரும் முகம், பயத்தில் அலரும் முகம். பூமியையே புடுங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. காதை கிழிக்கிற மாதிரி ஒரு கர்ஜனையோட அது அப்படியே வானத்துல பொங்கி எழுந்துச்சு பாருங்க. தூரத்துல இருந்த ஒரு மவுண்டன்ல ஷாவ்பேயும் உயின் கிளான் வாரியர்ஸையும் ஒரே ஒரு கலவரத்தை பார்த்தாங்க. கட்டிடங்கள் எல்லாம் தூள் தூளா நொறுங்கிறத பார்த்தாங்க. பூமியே பிளந்துக்கிறத பார்த்தாங்க. ஜனங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுறத பார்த்தாங்க. அப்பவே ஷியாவ்பே தெரிஞ்சு போச்சு, அந்த கருப்பு ஸ்கைல இருந்து வந்த ரெட் மான்ஸ்டர்ஸ் வந்தாச்சுன்னு. அவங்க அடுத்த டார்கெட் வு ஆன்செஸ்ட்ரல் டெம்பிள் தான் இருக்கும்னு அவ யூகிக்கிச்சா. ஏன்னா அது அவங்க கிளானோட ஸ்பிரிட்டம் ஹிஸ்டரியும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அவங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க. அதே நேரத்துல டோவிச்சோங் சிட்டியில ஆர்டரை மெயின்டைன் பண்றதுல பிஸியா இருந்தான். ஜனங்களை டேஞ்சர்ல இருந்து காப்பாத்திட்டு இருந்தான். அந்த ரூயின்ஸ்ல மாட்டிட்டு இருந்தவங்களை தேடும்போது அவன் கண்ணுல ஒரு பழைய டன்னல் மாட்டுச்சு. அது தெருவுக்கு அடியில மறைஞ்சி இருந்தது. ரொம்ப ஆழமா பூமிக்கு அடியில போச்சு. அது ஒரு பழங்கால டூம் போச்சு. ஒரு காலத்துல கருப்பு ஸ்கை எதிரா சண்டை போட்ட வு வாரியர்ஸோட ரெஸ்டிங் பிளேஸும் கூட. எங்க போறோம்னு தெரியாமலே டாவ் போய்கிட்டே இருந்தான். அதே டன்னல்ல வேற எங்கேயோ ஷியாவ்பேயும் 2 கிளான் மெம்பர்ஸையும் வந்தாங்க. அங்க ஒரு பெரிய அயன் ஸ்பியர் இருந்துச்சு. அதை வூவன் சிம்பிள்ஸ் போட்டு டைட்டா செயின்ல கட்டி வச்சிருந்தாங்க. அடேங்கப்பா! ஷியாவ்பே அவளோட ஆர்வம் இருக்கே, அதை அடக்க முடியாம அந்த செயினை தொட்டால் பாருங்க. அவ்வளவுதான். அந்த ராட்சத ஆர்புள்ள ஏதோ பூட்டி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு உதற ஆரம்பிச்சிடுச்சு. அடப்பாவி, தாய்சாங் வேற இருட்டுல வழுக்கிட்டு வந்து அதே குகையில விழுந்துட்டானே. தரையில டமார்னு விழுந்து ஷியாவ்பேயும் வூயின் வாரியர்ஸம் பக்கத்துல வந்துட்டான். அவன் விழுந்த சத்தம் வேற அந்த இடத்துல இருந்த டென்ஷனை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அந்த டென்ஷன் இருக்கே, ஒரு ஸ்னாப் சவுண்டு மாதிரி உடஞ்சு சிதறிடுச்சு. இருட்டுல இருந்து ஒரு மிருகம் அப்படியே சிவப்பா எரியிற கண்ணோட வந்து நிக்குது. அந்த டார்க் ஸ்கை மீட்டியர்ல இருந்து வந்த மான்ஸ்டர்களில் ஒண்ணு.
அதோட கோணலான விங்ஸ்ல இருந்து எனர்ஜி அப்படியே அந்த மேசிவ் அயன் ஸ்பியர் மேல பட்டு அதை உடைக்க பாக்குது. ஒரு கூர்மையான வெட்டுற சத்தம் குகையில எதிரொலிக்குது. பயங்கர காத்து குகை சுவர்களை அடிச்சு தூள் கிளப்புது. ஷியாவ் பே, அந்த 2 வாரியர்ஸ், டாவ் சாங் எல்லாரும் தலையை பிடிச்சுக்கிட்டு அந்த நசுக்கிற சத்தத்துல வலியில துடிச்சு போயிட்டாங்க. டாவ் வேற ஃபோர்ஸ் தாங்காம ரத்தம் கக்கிட்டான் பாருங்க. புயல் கொஞ்சம் அடங்கினதும் எல்லாரும் மேல பாக்குறாங்க. அந்த ஸ்பியர் சுத்தி இருந்த எல்லா செயின்களும் அருந்து விழுந்துருச்சு. அந்த ஸ்பியர் அப்படியே தரையிலிருந்து மேலே எழும்பி மெதுவா வேற ஷேப் மாறுது. ஆத்தாடி! பயத்தில் அலறும் முகம். அடங்கப்பா, ஒரு ராட்சச சைஸ் பயங்கரமான ஜியாண்ட். ஒரு சண்டை வெடிச்சிருச்சு. யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. ஷியாவ் பே அண்ட் அவங்க டீம் அந்த பீஸ்ட் மேல சார்ஜ் பண்ணாங்க. அவங்களோட எவ்ரி பிட் மிஸ்டிக்கல் பவர் எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க. ஆனா அந்த கிரியேச்சர் ரொம்ப டூ ஸ்ட்ராங். அவங்க அட்டாக்ஸ் எல்லாம் நத்திங். ஒன் ஆஃப்டர் அனதர் வூ வாரியர்ஸ் எல்லாரும் தரையில ஸ்லாம் பண்ணப்பட்டாங்க. அவங்க ஹிட் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் அந்த மான்ஸ்டரோட டஃப் ஸ்கின் முன்னாடி யூஸ்லெஸ் ஆகிருச்சு. அந்த கேயாஸ் நடுவுல ஷியாவ் பே வீக் ஆகிட்டா. சடன்லி அந்த மான்ஸ்டரோட எனர்ஜில லிஃப்ட் பண்ணப்பட்டா. அங்கேயே ஹேங் ஆயிட்டா. அதோட கிரிப்ல சிக்கிக்கிட்டா. பிரேக் பண்ணவே முடியல. அதே டைம்ல டோவி சோங் ஸ்லோவா கான்ஷியஸ் வந்தான். ஹேசிஸ்ல ஷியாவ் பே டார்க் ஸ்கை பீஸ்ல மாட்டிட்டு இருக்கிறத பார்த்தான். வேற எதுவுமே திங்க் பண்ணல, டபுள் டைம் யோசிக்கல. டக்குன்னு ஸ்ப்ரிங் ஆகி அவன் ஸ்வார ஸ்விங் பண்ணான். அவளை சேவ் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அவனுக்கு ரொம்ப காஸ்ட்லியா முடிஞ்சிருச்சு. அந்த மான்ஸ்டர் அவனோட 1 லெக் அண்ட் 1 ஆர்மை ரிப் பண்ணி தூக்கி போட்டிருச்சு. பிளட் அப்படியே பவுராச்சு வூன்ஸ்ல இருந்து. அவங்களால வின் பண்ண முடியாதுன்னு உணர்ந்து ஷியாவ் பே ஒரு குயிக் சாய்ஸ் எடுத்தா. புல் பேக் பண்ணிட்டா. அவளும் அவளோட 2 அலைஸும் அலைஸ் டாவோவை கிராப் பண்ணி அந்த கேவன்ல இருந்து டிராக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் அங்கேயே விட்டுட்டு அவங்க நியூ வூயின் நோக்கி ரேஸ் பண்ணாங்க. கிளான் பேஸா? அடேங்கப்பா, டாவை காப்பாற்றணும்னு அவ்வளவு டெஸ்பிரேஷனா? அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு போனா கிளான் ஹீலர்ஸ் எல்லாம் பரபரன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? டாவ் சாங் யோ பாவம் ரத்தம் சொட்ட வாழ்க்கையோட எட்ஜ்ல இருந்திருக்காரு. பயத்தில் அலரும் முகம். இந்த கேயோஸ்ல ஜுகா ஒரு யங் உமனை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவ பேரு சர்க்கிளா. அவங்களால தான் டார்க் ஸ்கை பீஸ் தடுக்க முடியுமாம். ஏன்னா அவங்க கிட்ட துஜாவை இன்ஹெரிட் பண்ற சான்ஸ் இருக்காம். நம்ப முடியலையே. வெடிக்கும் தலை. ஷாவ் பேயும் மற்ற வாரியர்ஸும் சர்க்கிள் பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையாம். ரொம்ப வீக்கா, ஷையா, இன்னசென்ட்டா இருந்திருக்காங்க போல. டவுட் வேகமா பரவ ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை ஃப்ராட் ஆயிருக்குமோ? சாஃப்ட் ஃபேஸ் பின்னாடி ஏதோ டார்க் பிளான் வச்சிருக்காளோன்னு ஷாவ் பயந்துட்டா. சர்க்கிள் கட்டி வச்சு வாட்ச் பண்ண சொல்லிட்டாங்களாம். அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். ஜுகா அசரவே இல்ல. கேவ்ல என்ன பார்த்தாரோ அதை அப்படியே சொன்னாரு. சர்க்கிள் ஒரு ஜெயண்ட் ஃபீனிக்ஸா மாறி ப்ளூ வயலட் லைட்ல க்ளோ ஆனாங்களாம். அவங்களுக்குள்ள ஹியூஜ் பவர் தூங்கிட்டு இருக்குன்னு உறுதியா நம்புறாரு. ஆனா ஷாவ் பே டிஸ்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. எவ்வளவு ஆர்கியூ பண்ணியும் அவங்கள நம்ப வைக்க முடியல. அதிருப்தி முகம். தைச்சி சானோட ஃபெயிலிங் ஹெல்த் வேற ஷாவ் பேயை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எப்படியாவது நார்மல் லைஃப் வாழணும்னு அவங்க சிட்டி போலீஸ் கூட்டிட்டு போனாங்களாம். ஆனா சாமன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபால்ல அடுத்தது என்ன நடக்கும்? திறந்த வாயுடன் முகம். அடேங்கப்பா, செக்யூரிட்டி. இவரோட ஓல்ட் கோவர்க்கர்ஸ் எல்லாம் என்ன கொடுமை சார் இது? அவரை கைவிட்டுட்டாங்களா? திரும்பி எடுக்கவே மாட்றாங்களாம். தூக்கி எரிஞ்சாங்களாம். என்னங்கடா இது? மனுஷனை மதிக்கவே மாட்டீங்களா? இதை பார்த்த ஷியாவ் பே முடிவு பண்ணிட்டாரு. டாவ் கூட்டிட்டு வூயின் பேஸ் போறாராம். அங்க அவரை ட்ரீட் பண்ணி சேஃப் வச்சுக்கலாம்னு ஒரு முடிவு. அடேயப்பா, இந்த நாள்கள்ல ஷியாவ் பே ஜுகா நடுவுல ஒரு அமைதியான பாண்ட் ஆரம்பிச்சிடுச்சாம். என்ன ஒரு ஈர்ப்பு 2 பேருக்கும். ஆனா வூ ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. டீம் மெம்பர்ஸ் லவ் கூடாதாம். அதனால அவங்க மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் புதைச்சிட்டு வாங் கண்டுபிடிக்கிற மிஷன்ல கண்ண வச்சாங்களாம். ஜுகா 3 லைஸ் பார்லருக்கு 3 லைஸ் பார்லர் போறாங்க. அங்க கார்டிசன் உடம்ப வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணி வூ யாங் கான்டாக்ட் பண்ண முயற்சி. டிரான்ஸ் இருந்த வூ யாங் ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. புது லீடர் சீக்கிரமா செலக்ட் பண்ணுங்க. லூ யோங் நடக்க போற 5 கிளான்ஸ் கேதரிங் ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், இவங்க மிஷன் ஆரம்பிச்சிடுச்சு.
ஷியாவோ ஷியாவ் ஒரு சின்ன டீமை டீம் லூ யோங் நோக்கி கூட்டிட்டு போறாங்களாம். சர்க்கிள் டாவோ இச்சியும் டாவ் இச் கூட கூட்டிட்டு போறாங்களாம். போறதுக்கு முன்னாடி டாவோக்கு ஒரு லெட்டர் வருது. அது அவரோட ஓல்டு போலீஸ் சீஃப் அனுப்பிச்சதுன்னு சொல்றாங்க. அவருக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் கொடுத்துருக்காங்களாம். ஆனா அவரோட பாடி இன்னும் சரியா இல்லையா. சோர்வா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. தூரத்துல அந்த 5 பெரிய கிளானோட தலைவர்களும் டிராகன் கேட் குகையில ஏற்கனவே கூடிட்டாங்க. டேங் கிளான், டயன் கிளான், 7 கலர் ஹெல் கிளான், கன்லூன் கிளான், அப்புறம் பிச்சைக்காரங்களோட ஹோரோட தலைவர்கள் எல்லாரும் ஒரே கோலோட அங்க மீட் பண்ணாங்க. யூனிவர்ஸ் டெஸ்ட்ராயிங் பாக்ஸ்னு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை திறக்கிறதுக்கு. பாக்ஸை முதல்ல திறந்தப்போ அது காலியா தெரிஞ்சது. ஆனா டேங்க் கிளான்காரங்க அவங்க பவர் எல்லாத்தையும் உள்ள ஊத்தினதும் ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டல் ஓஆர்பி மேல எழும்பி காத்துல பயங்கரமா ஷைன் ஆச்சு. ஒரு PLANN ஃபேம் இல்லாம கிளான் லீடர்ஸ் எல்லாரும் அவங்களோட பவரை அதுல போடுறதுக்கு வேகமா ஓடினாங்க. சேர்ந்து பவர் போடுறதுக்கு இல்ல, கண்ட்ரோல்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க. எல்லா பலமும் சேர்ந்தாதான் அது வேலை செய்யும்னு தெரிஞ்சும் ஒவ்வொருத்தரும் அந்த ஓஆர்பிய தனியா புடிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. கிராண்ட் ஆரக்கிள் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மாஸ்டர் வு யாங் டயன் கிளான் லீடர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அவனோட வார்த்தைகள், மூவ்மெண்ட்ஸ், அவனை சுத்தி இருந்த ஃபோர்ஸ் எல்லாமே சரியா இல்ல. வு யங்கோட இன்ஸ்டிங் கரெக்ட். அவன் மனுஷன் இல்ல, டார்க் ஸ்கைல இருந்து வந்த ஒரு ரெட் மான்ஸ்டர். அந்த நிஜ கிளான் லீடரை கொன்னுட்டு அவனோட முகத்தை திருடி ஒளிஞ்சுக்கிட்டான். அதோட கோல் தெளிவா தெரியுது, அந்த கிறிஸ்டல் ஓஆர்பியை எடுக்கணும், அவ்வளவுதான். அடக்கொடூரமே, உலகத்தையே அழிக்கிற சக்தி வாய்ந்த வெப்பன்னு ஒண்ணு. அடங்கப்பா, வெடிக்கும் தலை. அதை பார்த்ததும் அந்த மான்ஸ்டர் தன்னோட எல்லா நடிப்பு வேலையையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே அந்த ஹார்பு புடுங்க பாஞ்சுது பாருங்க. பயத்தில் அலரும் முகம். அப்புறம் என்னங்க, ஒரே கேயாஸ் தான். இன்னொரு ரெட் மான்ஸ்டர் குகையில இருந்து வந்து 3 கிளான் எல்டர்ஸை சபிச்சது. சாபத்தோட எஃபெக்ட்ல அவங்க வாங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட யூனிக் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியும் நம்ம வு யோங் அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அங்க இருந்த கூட்டமே கம்ப்ளீட்டா ரூயின் ஆயிருச்சு. பயந்த முகம். இன்னொரு பக்கம் வு யோங்க தேடி போயிட்டு இருந்த வூயிங் கிளான் குரூப் பயங்கரமான ஸ்டாம்ல மாட்டிக்கிட்டாங்க. வேற வழியே இல்லாம ஒரு பழைய மேன்ஷன்ல போய் தங்குனாங்க. அந்த இடம் ரொம்ப நாளா யாரும் இல்லாம பேய் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பேய் நைட் ஆக அந்த கிரீப்பி ஓல்டு மேன்ஷன்ல யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. நம்ம சர்க்கிள் மறுபடியும் சேஞ்ச் ஆகி ஒரு ஃபயரி ஃபீனிக்ஸ் மாறி வு வாரியஸை கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஜூகாவே அவளோட ஷார்ப் கிளாஸ்ல நசுங்கி போற ஸ்டேஜுக்கு போயிட்டா. பயந்த முகம். ஆனா அவ தன்னை முழுசா லூஸ் பண்ண போற டைம்ல சர்க்கிள் மறுபடியும் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டா. இதை பார்த்த ஷியாவோ பே சர்க்கிள் தான் அந்த உண்மையை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டான். அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். டூஜா வம்சத்தோட ஒரே வாரிசு தேடிட்டு இருந்த தலைவன் இவன்தான். இருண்ட வானத்துக்கு எதிரான கடைசி வாய்ப்பு இவன்தான் நண்பர்களே. வேற வழியே இல்ல, முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. லூயோங் ரீச் ஆனதும் ஜூகா குரூப்பை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. அங்க பாருங்க, வேற எங்கேயோ டாவின் ஒரு போலீஸ் ஆபீசர் ஏதோ ஒரு கடமை இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. தான் ஆரம்பிச்ச வேலையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பழைய சீஃப் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் டெலிவர் பண்ண போறாரு, யாருக்குன்னு தெரியாமலே. கிளம்புறதுக்கு முன்னாடி ஜூகா கிட்ட பை சொல்லிட்டு அப்புறம் சர்க்கிள் பார்க்க போறாரு. ஐயோ, சர்க்கிள் டாவோட ஒரு கையும் ஒரு காலும் இல்லாம இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம துடிச்சு போயிட்டா. தன்னோட பியூர் எனர்ஜி அவனுக்குள்ள செலுத்துறா. மெதுவான வெளிச்சம் அவன் உடம்புல பாயுது. சில நொடிகளில் அவன் இழந்த கை கால் திரும்ப வந்துடுச்சு. ஆனா சர்க்கிள் வஞ்சனமா ட்ரைன் ஆகி டாவோட கைகளில் மயங்கி விழுந்துட்டா. அடப்பாவமே. பக்கத்துல ஜூகாவுக்கும் ஷியாவோபேக்கும் பயங்கர டென்ஷன். சர்க்கிள் மேலையும் டாவ் இச்சின் மேலையும் பொறாமை. பயங்கர சண்டை. கருத்து வேறுபாடு முத்தி போச்சு. மறுநாள் வூயிங் கிளானோட கவர் வெடிச்சு தெரிஞ்சு போச்சு. 3 எல்டர்ஸ் ரைவல் கிளான்ஸ்ல இருந்து இன்னும் வெறி பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா மக்களே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். இருண்ட சாபம். ட்ராக் மாஸ்டர் வு யாங் நேரா அந்த இன் போறாரு. ஆஹா, திடீர் தாக்குதல் அமைதியை கொலைச்சிடுச்சு. டெயன் சாங் கிளான்ல இருந்து ஒரு எல்டர் உள்ளார வந்து உயன் வாரியர்ஸ் எல்லாரையும் ஒரு கொடூரமான சண்டைக்கு இழுக்கிறாரு. என்ன சண்டைங்க இது?
டெட்லி டெக்னிக்ஸ், ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாம் பயங்கரமா மோதி இடைக்கோடு ஐயே சிதறடிக்குது. நடுவுல இந்த கேயாஸ்ல டாவ் சாங் சர்க்கிள் தூக்கிட்டு வெளியே போறான். ஆனா சர்க்கிள் இன்னும் அன்கான்ஷியஸ்ல தான் இருக்கா. ஷியாவோ தூக்கி எறியப்பட்டதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. டாவோட ஹேண்டம் லெக்கிம் திரும்ப வந்துடுச்சு. என்ன அதிசயம்! அவர் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த டிங்சாங் எல்டர் மறுபடியும் அட்டாக் பண்ண வர்றாரு. இந்த முறை டாவ் நேருக்கு நேரா சண்டை போட்டு அந்த எல்டர் பின்னுக்கு தள்ளுறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடங்கப்பா, என்ன ஸ்பீடு, என்ன ஃபோர்ஸ்! அதே நேரத்துல சுகா சர்க்கிள் தூக்கிட்டு ஷியாவோ புல் பேக் பண்ண சிக்னல் கொடுக்கறாரு. அவங்க அந்த இன்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒரு மிஸ்டிக் சியர் அக்காட்டோட பாக்குறாங்க. அவர் அவங்கள வேகமா உள்ள கூட்டிட்டு போய் மாஸ்டர் வு யாங் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹிடன் ஸ்பாட்ல சேர்க்கிறாரு. திருப்பி இன்ல டவே சாங் ஒரு புது தெம்போட சண்டை போடுறாரு. பவர் அவனுக்குள்ள சர்ஜ் ஆகுது. என்ன பவர்! டயன் சாங் கிளான் லீடர் போட்டு தள்ளுறாரு. குன் கிளான்ல இருந்து சண்டைக்கே குதிக்கிற ஒரு ஃபைட்டர் தூக்கி சாத்துற அளவுக்கு வந்துட்டாரு பாருங்களேன். டாவோ ஒரு காலத்துல செத்தே போயிருப்பான்னு நினைச்சா இன்னைக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸா வருவான்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அடேங்கப்பா! அதே நேரம் ஜூகா, ஷியாவோ அப்புறம் சர்க்கிள் 3 பேரையும் ஏத்திக்கிட்டு வந்த காட் ஒரு பழைய பில்டிங் முன்னாடி வந்து நிற்குது. சுத்தி ஒரே உயரமா அமைதியா இருக்கிற மரங்களேன். சர்க்கிள் இன்னும் அன்கான்ஷியஸ் ஆதான் இருக்கான். அவனை வெளியில படுக்க வச்சுட்டு ஜூகாவும் ஷியாவோவும் அந்த சீர் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த சீர் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு தோணுது. கிளானோட சீக்ரெட் ஹேண்ட் சிக்னலிய அவனால ஃபாலோ பண்ண முடியல. கொய்யால அது அந்த கிளான்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது வேற விஷயம். உடனே ஒரு நோட் எடுத்து சர்க்கிள் கொல்லுங்கன்னு எழுதி கொடுக்கறான். சும்மா அதிருதில்ல, ஏதோ தப்பா நடக்குதுன்னு ஜூகா அப்பவே தோணுது. அந்த சீரை அட்டாக் பண்ண போறான். ஆனா ஒரே தள்ளுல தூக்கி வீசிட்டான் பாருங்க. வெளியில ஷியாவோ சர்க்கிள் பக்கத்துல போறா. அவனோட கையை தொட்டதும் ஒரு எனர்ஜி அவளுக்குள்ள பாயுது. ஐயையோ! அப்பதான் அந்த ரியல் மாஸ்டர் வாங் வர்றாரு. அந்த பொய்ய கிழிச்சு தொங்க விடுறாரு. அந்த சீர் யாருன்னு பார்த்தா ஹெல் கிளானோட எல்டர். ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான். பயங்கரமான சண்டை வெடிக்குது. வு யாங்கும் எல்டர் பயங்கரமா மோதிக்கிறாங்க. அதே நேரம் ஜூகாவும் ஷியாவோவும் ஆஹா என்ன நடக்குமோ சர்க்கிளை பிடிச்சிக்கிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா அவங்க பயந்ததை விட பயங்கரமான ஆபத்து வந்துச்சு பாருங்க. ஃபோன் கிளான் லீடர் படின்னு வந்து ஒரு கான்கரிங் பாம் வச்சு ஒரு அடி. அடேங்கப்பா, ஒரு காட்டு அடிங்க. அது பயங்கரமான வேவ்ஸ் காத்துல அனுப்புனாரு பாருங்க. உயின் வாரியர்ஸோட எலும்புங்க ஒவ்வொன்னா நொறுங்குது. ஜூகா, ஷாவ், வு யாங் எல்லாரும் படார்னு தரையில விழுந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்ச நேரத்துல சர்க்கிள் கோபத்துல அப்படியே எரிராப்புல எந்திரிச்சா பாருங்க. ஊயின் ஃபைட்டர்ஸ் சாகர நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கூச்சல் போட்டா. அவ்வு அப்படியே ஒரு புயலே வந்துடுச்சு. மரத்துல இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் பிடுங்கிட்டு ஃபேங்கோட நெஞ்சுக்குள்ள போய் குத்தி அவனை அப்படியே காலி பண்ணிடுச்சு. ஆனா சர்க்கிளோட சாக்ரிஃபைஸ் அதோட முடியல. தன்னோட சக்தியை எல்லாம் யூஸ் பண்ணி கீழே விழுந்த எல்லா வு வாரியர்ஸ்க்கும் ஹீலிங் எனர்ஜியை கொடுத்தா. சாகுர நிலையில இருந்த ஜூகா கூட பொழைச்சிட்டான். ஜூகா முழிச்சு பார்த்தா ஒரு ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்கான். அங்க சர்க்கிள் இருக்கா. அங்க உயிங் குலத்தோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஜூகா கிட்ட இன்னும் ஒளிஞ்சிருக்கிற துஞ்சா சக்தியை அவேக் பண்ணி ஃபைட் பண்ணணும்னு கெஞ்சிடறாங்க. அவங்களோட பெரிய எனிமிஸ் போயிட்டாலும் 2 டார்க் பீஸ்ட் இன்னும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. சர்க்கிள் தன்னோட சக்தியெல்லாம் ஜுகா கிட்ட கொடுத்துட்டா. அட செம்ம ட்விஸ்ட், அவன் கையிலேயே டைடா. சர்க்கிள் கடைசி மூச்சை விடுறதுக்குள்ள அந்த துஜாவோட பவர் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. மாஸ்டர் வாங் அதை அப்படியே பார்த்தாரு. இந்த பெரிய ஃபோர்ஸ் இப்போ ஒவ்வொரு வு வாரியர்ஸ்குள்ளேயும் பாயுது. அதுல டாய் சோங்கும் அடக்கம். அடேங்கப்பா! டாவோட உண்மையான பலத்தை பார்த்துட்டு வாங் அவனை உயின் கிளான்ல நிரந்தரமா சேர கூப்பிட்டாரு. டாவா சட்டுன்னு ஓகே சொல்லிட்டான். ஆஹா, கடைசி டார்க் மான்ஸ்டர்ஸ்க்கு இது தெரியாம இருக்குமா என்ன? டக்குன்னு ஒரு பெரிய பேட்டில் ஒரு ஓப்பன் ஃபீல்டில் வெடிச்சிருச்சு. புதுசா சார்ஜ் ஆன வு வாரியர்ஸ் 2 டார்க் பீஸ்ட்ஸை எதிர்த்து நின்னாங்க. யோ புஷ்டு டு தி எட்ஜ் அந்த ரெட் மான்ஸ்டர் தன்னோட டேட்லியஸ்ட் மூவை யூஸ் பண்ணுச்சு. யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ற கிறிஸ்டல் ஆர்ப் அந்த பிளாஸ்ட் வாரியர்ஸை நொறுக்கிடுச்சு. வு யாங்கே போராட வேண்டியதாயிடுச்சு நிக்கிறதுக்கு. ஜஸ்ட் ஆல் ஹோப் லாஸ்ட்னு நினைச்சப்போ சர்க்கிள் திரும்பி வந்துட்டா. ஒரு க்ளோவிங் ப்ளூ வயலட் பீனிக்ஸ் மாதிரி பறந்து வந்துட்டா பாருங்க. அவளோட பியூர் எனர்ஜி டார்க்னஸை கிழிச்சு பின்னாடி தள்ளுச்சு. ஃபைனல் ஃபைட் ஸ்கைஸை பத்த வச்சிடுச்சு.